நம்ம அகாடமி சார்பா வந்து பொது தமிழ் மெட்டீரியல் நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நான் ரெடி பண்ணி தரேன். 1 வாரம், 1 மாதத்துல ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொன்னேன். ஆனால் அந்த டைமில் என்னால் முடிக்க முடியல. எளிமையாக முடிஞ்சிரும்னு நான் நினச்சேன். ஆனால் எளிமையாக முடிகிற மாதிரி அது இல்லை. அது செய்ய 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 அது போயிட்டே இருக்குது. அவ்வளோ ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 மாதமா ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலையாக இருக்குது. இந்த தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ணது அவ்வளோ ஒரு கடினமான வேலையாக இருந்துச்சு. அதுவும் சொல்லப்போனால் கடந்த இந்த மார்ச் மாதம் வந்த பிறகு எனக்கு ரொம்பவே எனக்கே பயமாயிடுச்சு. ஐயோ! பசங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே! மாணவர்கள் ரொம்ப படிக்கிறதுக்கு ஈகராக இருக்காங்களே! அவங்க மெசேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஐயமாக இருக்கும். நம்மளால ரிப்ளை பண்ணுறது ஐயோ! நான் கொஞ்சம் பொறுங்க நான் தரேன். கொஞ்சம் 1 வாரம் பொறுத்துக்கோங்க, 2 நாள் பொறுத்துக்கோங்க, 1 மாதம் பொறுத்துக்கோங்க. இப்படி நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது, பதில் சொல்லும்போது ஒரு ரொம்ப நெருடலான ஒரு சம்பவமா இருக்கும் அது. அது என்னால் ஜீரணிக்கவே முடியல. படிக்கிற பசங்க வந்து கேட்டு நம்மளால் கொடுக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன் இது எளிமையாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அந்த மெட்டீரியல்னு நான் நினச்சேன். ஆனால் எளிமையாக முடியல. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த மெட்டீரியலில் நிறைய இருக்குது சொல்லப்போனால். எல்லாருமே வந்து ஷார்ட் டைமில் நிறைய பேர் மெட்டீரியலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வாங்கி பார்த்துருப்பாங்க நிறைய பேர். அதனுடைய ஃபீட்பேக்கும் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த நியூ சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தான சிலபஸ்ஸு. டேட்டாஸ் வந்து எங்கே தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேடி 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 எடுத்துருக்குது. நம்மளுக்கு இந்த சோர்ஸு எங்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியாத அளவுக்கு நான் ஒரு டைம் மெட்டீரியல் முடிச்சிட்டேன் பாதி. அடுத்து மீண்டும் மீண்டும் தேட தேட மீண்டும் தகவல் கிடைச்சிட்டே இருக்குது. கிடைக்காத தகவலை மீண்டும் தேடி தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. இப்படி வந்து என்னெல்லாம் பண்ணி என் மனசு திருப்தி அடைஞ்சால் தான் நான் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாகவே இருந்தேன். உண்மை அதுதான். அதாவது மெட்டீரியலு கேட்குறாங்க, நாளைக்கே கொடுத்துடலாம். அவங்க கேட்டாங்கன்னா 1 வாரமே போதும் கட் காப்பி பண்ணி ஏதோ ஒன்று எடிட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தா கண்டிப்பாக 1 மாதத்துலேயே கொடுத்துட்டுப்பேன். ஆனால் என் மனசுக்கு அது ஒரு திருப்தி இல்லை. அந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட கைக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு எந்த ஒரு சாட்டிஃபிகேஷனும் இல்லை. நான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணதில்லை. அதனாலேயே வந்து என்னென்னா 1 நாள் 2 நாள் தரேன், 3 நாள் தரேன், 1 மாதம் இப்படியே ஒரு 4 மாதம் தள்ளி போயிடுச்சு. எப்போ சிலபஸ் மாற்றினாங்களோ அப்போ இருந்து மார்ச் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாகவே ஓப்பனாக சொல்கிறேன். மார்ச் 1ஆம் தேதி பிறந்திருந்து எனக்கு தூக்கமே சுத்தமாக போயிடுச்சு. நைட்டில் 3 மணி ஆகிடும் நான் படுக்கிறதுக்கு. காலைல 6 மணி 7 மணி ஆகும் எழுறதுக்கு. அவ்வளோதான் தூங்குவோனே. சொல்லப்போனால் 1 வாரம் குளிக்கவும் கிடையாது. அவ்வளோ ஒரு ஒர்க்கு. பசங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்களே. நிறைய பேர் எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, சார் மெட்டீரியல் ரெடி ஆச்சான்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா என் மேலே ஒரு சிலருக்கு வெறுப்பே வந்துடுச்சு. சார் வந்து அடுத்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இன்னும் கைக்கு மெட்டீரியல் வரலன்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு சிலருக்கு வெறுப்பும் வந்துடுச்சு. அது என்னால் ஒரு லேசாக உணர முடிஞ்சிச்சு. என்னடா சார் தள்ளி போட்டே போகிறான்ட்டு. ஆனால் அவங்களுக்கு நான் சொன்ன பதில் அப்போ சொன்னோம், நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க. ஏதோ நீங்கள் கேட்குறேன்ற அவசரத்துக்காக நான் மட்டும் மெட்டீரியல் ரெடி பண்ணி தந்தேன்னா கண்டிப்பாக அது வீணாக போயிடும். அதில் எதுவுமே இருக்காது. அந்த அவசரத்துக்கு நான் மட்டும் கொடுத்துருவேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு மேட்ரு இருக்குன்னு இல்லையா, படிக்கிற அளவுக்கு என்ன மேட்ரு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா. நீங்கள் வந்து மெட்டீரியலையும் தப்பாக ரிவ்யூ பண்ணிடுவீங்க, நான் கொடுத்து எந்த ப்ரோஜனம்லாம் போயிடும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நானும் ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னேன். நிறைய பேர் அதை ஏற்றுக்கினாங்க. சொன்ன பிறகு ஏற்றுக்கினாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், நீங்கள் பொறுமையாக கொடுத்தா தரமாக கொடுங்க ஒரு சிலர்லாம் சொன்னீங்க. கொஞ்சம் முடிஞ்சாலும் சீக்கிரமாக கொடுங்க சார் நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா நான் எப்படி உங்கள் கையில் சீக்கிரமாக மெட்டீரியலை கொடுக்குறது, எப்போ தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ போராட்டத்தையும் கடந்து மெட்டீரியல் ரெடி பண்ணியாச்சு. மெட்டீரியல் வந்து ஏதோ ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த மெட்டீரியல் வந்து நீங்களாம் கண்டிப்பாக வாங்கணும், இது கண்டிப்பாக வாங்கியான்லாம் உங்களை நான் யாருமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. மெட்டீரியல் வந்து எந்தெந்த சோர்ஸில் எங்கேருந்து எடுத்துருக்குது சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படிலாம் இருக்குது மெட்டீரியல் காட்டுறேன். யாரும் மெட்டீரியல் காட்டவே மாட்டாங்க. மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிறகு வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா, மெட்டீரியல் வந்து என்னென்னா, நம்ம ஏதோ தனி ஒரு பப்ளிகேஷனில் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ப்ரிண்ட் போட்டு ஃபிக்ஸடாக ஒரு புக்கை வச்சுட்டு உங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு பிஸ்னஸாக விற்க கிடையாது. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க, சார் நிறைய சென்டரில் மெட்டீரியல் வாங்கினேன், எங்களுக்கு எதுவும் திருப்தி இல்லை சார், நிறைய ரிட்டர்ன் பண்ணிட்டோம், எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது ரெடி பண்ணேன். அதனால் சொல்கிறேன், இது கமர்ஷியலாக ஒரு வணிக நோக்கமாக உட்காந்து பிஸ்னஸாக இது செய்யவே கிடையாது. நீங்கள் பைசா கொடுத்தா அதை வாங்கி கடையில் கொடுத்து பிரிண்ட் போட்டு உங்களுக்கு தர போகிறோம். ஓகேங்களா. அவ்வளோதான். நீங்கள் பிரிண்டிங்க்கு தேவையான பைசா கொடுக்க போகிறீங்க, அதை அப்படியே வாங்கி பிரிண்டிங் பைசா
கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கி அப்படியே கொரியர் அனுப்ப போகிறேன். இவ்வளோ தான் வந்து இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் என்னென்ன கவர் ஆகின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியலை பற்றி சொல்லிடுறேன். தமிழ் 100 மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த 100 மார்க் தமிழ் வந்து எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நம்ம சோர்ஸ் எங்கெல்லாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லிடுறேன். தமிழ் வந்து மொத்தம் 7 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இலக்கணம், சொல்லகராதி, எழுத்துத்திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், இப்படி சொல்லிட்டு இலக்கியம் மட்டுமே 2 இலக்கியம் வந்து தமிழர்களும் தமிழ் தொண்டும் தமிழ் மொழியினுடைய இந்த மாதிரி மொத்தம் வந்து 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இந்த 7 யூனிட்டுக்கான சோர்ஸ் நம்ம எங்கேதான் எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். 7 யூனிட்டுக்கான சோர்ஸ் எங்கே தான் எடுத்துருக்குன்னா 6 to 12 வரைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது நியூ, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குங்கிற நியூ புக்கு ஃபுல் சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது லேட்டஸ்ட் புக்கு. அதே 6 to 12 ஓல்டு புக்கு. ஓகேங்களா? அந்த சோர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இது மட்டுமே போதும்னு நினச்சி நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கிது. 2003 ஒரு எடிஷன் புக் விட்டான். ஓகேங்களா? அந்த எடிஷன் வந்து அதுவும் 6 to 12 வந்து சேர்த்திருக்கும். இதில் தான் இந்த 2003ஆம் ஆண்டு வெளியிட்ட இந்த புக்கில் தான் வந்து நிறைய விஷயம் வந்து கவர் ஆகிருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புமே ஒவ்வொரு புக்காக இருக்கும். ஓகேங்களா? மெட்டீரியல் எப்படின்னா இருக்கிற ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு புக்காக இருக்கும். காட்டுறேன். ஓகேங்களா? சிலபஸ் ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படி இந்த சிலபஸ் மொத்தம் எத்தனை யூனிட்டு? 7 யூனிட்டும் நம்மளுக்கு புக்காக இருக்குது தனித்தனியாக. மொத்தம் நான் உங்களுக்கு 17 புக்கு தர போகிறேன். ஓகேங்களா? இந்த 17 புக்கில் இது எல்லாமே கவர் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடச்சிங்க, சார் எங்கே இதெல்லாம் சோர்ஸ் எடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு. 6ஆம் வகுப்பு புத்தகம் இருக்குது இல்லைங்களா? இந்த 6ஆம் வகுப்பு புத்தகம் பார்த்திங்கன்னா எங்கன்னா முதல் பதிப்பு 2003. ஓகேங்களா? 2003 வெளியிட்டாங்க இந்த புக்கு. 2003க்கு பிறகு வந்து 2007 மறுபதிப்பு, 2010 வந்து சமச்சீர் புத்தகம் வந்துருச்சு. ஓகேங்களா? இது 6ஆவதுலேருந்து இந்த மாதிரி வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இங்கிற புக்கு இருக்கு இல்லைங்களா? இந்த புக்கில் இருக்கிற எல்லா சோர்ஸும் நம்ம புக்கில் மெட்டீரியலில் வச்சுருக்கோம். காட்டுறதையும் அப்போ 2003ஆம் ஆண்டு எடிஷனில் இருக்கிற 6 to 12 புக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிடும். எடுத்துக்காட்டுக்கு பழைய புக்கில் சிலபஸ் கவர் ஆகாதுங்க சார் நீங்கள் கேட்டால் சூப்பராக கவர் ஆகுது ஃபுல்லாகவே. மரபு தொடர்கள் சிலவற்றை பொருத்தி காண்க. ஓகேங்களா? மரபு தொடர், எடுப்பார் கைப்பிள்ளை, ஓலை வந்து விட்டது, இதெல்லாம் வந்துருக்குங்களா? ஊமையால் விளக்கம் பெறும் பொருள், இது எல்லாமே பழைய புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் தொகை சொற்கள், பொருந்தாததில் கேட்பாங்க, பொருந்தா சொல்லை காண்களை. அடுத்து பாருங்கள் நம்ம சிலபஸில் இருக்குது இல்லையா? பல பொருள் குறித்த ஒரு சொல், இது ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் ஒரு பொருள் குறித்த பல சொல் நம்ம சிலபஸில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பிழை திருத்தம் இருக்குங்களா? நம்ம சிலபஸ் வலுப்பு சொற்களை நீக்குதல், புது புக்கு பிறமொழி சொற்களை நீக்குதல் இருக்கா? ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து 6 to 12 வரலையும் இருக்கிற எல்லாமே நிறுத்தற் குறியீடுகள், இந்த மாதிரி 6 to 12 எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அப்போ 2003ஆம் ஆண்டு எடிஷன் புக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து வேறு என்ன சார் சேர்த்துருக்கீங்கன்னா 2003க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த சமச்சீர் புக்கு வந்து 6 to 12 வரைக்கும் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பழைய சமச்சீர் புத்தகம் எல்லாத்தில் இருக்கிற டேட்டாவும் உங்களுக்கு சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? சோர்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் 1000 கேள்வி கேட்குறீங்க இல்லையா? பிடிஎஃப் பண்ணுங்க, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? அதனால் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 6 to 12 வரையும் இந்த மாதிரி சமச்சீர் புக்கெலாம் கவர் பண்ணி அடுத்துட்டு லாஸ்ட்டாக வெளியிட்ட எடிஷன் என்னென்னா 6ஆவது பார்த்தீங்கன்னா 6ஆவது 12 வரைக்கும் 2024 தான் கடைசி எடிஷன். 2024 கடைசி எடிஷனாக 6 to 12 வரைக்கும் நியூ எடிஷன் புக் இருக்கு இல்லைங்களா? அது சரி. அப்போ இதெல்லாம் சேர்த்துருக்குன்னா 2003 ஆரம்ப கால புத்தகம், 2010 வெளியிட்ட சமச்சீர் புக்கு, இப்போ 2018 ஃபஸ்ட்டு பதிப்பு 18 வெளியிட்ட புத்தகம், இப்போ நியூ பதிப்பு 2024 சொல்லப்போனால் அப்டேட் டேட்லேயும் இருக்கிற எல்லா புக்கும் டெக்ஸ்ட் புக்கோட சோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது. செகண்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ கவர்மெண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி. அடுத்துட்டு அதுலேயும் நியூ கவர்மெண்ட் மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது காட்டுற மெட்டீரியலில். அடுத்து வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஓகேங்களா? வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து புக்கு வந்து அதிகமாக இருக்குது. 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதையும் காட்டுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் இந்த புக்கு நம்ம ரெடி. ஒன்று என்னென்னா மறந்துட்டேன், 11th 12th சிறப்பு தமிழ்
11th அண்டு 12th நியூ ப்ளஸ் ஓல்டு சிறப்பு தமிழும் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, 11th 12th நியூ அண்டு ஓல்டு சிறப்பு தமிழும் சேர்த்துருக்கு. உங்கள் டவுட்டுக்காக இன்னொரு முறையும் நான் சொல்லிடுறேன் என்னென்ன சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. 2003 வெளியிட்ட சமச்சீர் புத்தகம், 2003 விட்டு பழைய புத்தகம், 2010 வெளியிட்ட சமச்சீர் புத்தகம், 2018 வெளியிட்டு 2024 எடிஷன் போட்ட நியூ புக்கு. இது எல்லாமே 6 to 12. இது மட்டும் இல்லாமல் 11th அண்டு 12th வந்து சிறப்பு தமிழ் வந்து ஓல்டு புக்கும் இருக்குது ப்ளஸ் நியூ புக்கும் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் வேறு என்னென்னா ஒரு 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா, ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா தகவல் இருக்குது. ஓகேங்களா, இலக்கிய வரலாறு ஒரு சில புக்கில் இருந்தெல்லாம் கவர் ஆகாத வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இவ்வளவும் கவர் ஆகுது இந்த மெட்டீரியல். இதுதான் புக்கோட சோர்ஸ் எங்கே இருக்குன்றதுக்கான அறிமுகம். இப்போ மெட்டீரியலே காட்டுறோம், பார்த்துக்கோங்க. மெட்டீரியலை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மெட்டீரியல் வந்து வெளியில் வந்து பிரிண்ட் அவுட்டு காஸ்ட்டு வாங்குறத விட நம்ம கம்மியாக தான் போட்டு தருவோம். ஓகேங்களா, இங்கே நம்ம பல்காக போகிறதுனால கம்மியாக போட்டு தருவோம். ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் யாருமே வந்து ஒரு மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ணாத சீட்டு எதுனா TNPL 80 GSM. ஓகேங்களா, திக்னஸ் வந்து எவ்வளோ யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. 70 GSM தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. 80 GSM பேப்பர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அதனால் சொல்கிறேன், இது எல்லாமே பேப்பர் எல்லாமே குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு தரோம். மெட்டீரியல் ஒன்ஸ் கையில் வந்தால் நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் தான் பேலன்ஸாக இருக்கும். அதனால் வந்து தயவு செஞ்சு யாரும், ஏன்னா எனக்கு டைம் இல்லை, அவ்வளோதான். மண்டே இப்போ இந்த வீடியோ போட்ட பிறகு டெய்லி கிளாஸ் கவனிக்கிறதுக்கு எனக்கு டைம் சரியாக போயிடும். எனக்கு வந்து மெசேஜ் கால்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், PDF கொடுங்க, உங்கள் மெட்டீரியல் எல்லாத்தையும் PDF கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு SMS போட்டு நீங்கள் எங்களுடைய நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. உங்களுக்கு மெட்டீரியல் பிரிண்ட் அவுட்டாக வேணும்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு SMS பண்ணுங்கள். ஓகேங்களா, எனக்கு மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு பார்த்து பிடிச்சா ஒரு SMS பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க ரிப்ளை பண்ணி பைசா பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்பிச்சி வச்சா உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர், நீங்கள் என்ன கொரியரில் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கொரியர் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க, வீட்டுக்கே கொரியர் வந்துடும். ஓகேங்களா, அப்படி வாங்கிக்கோங்க. தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், PDF அனுப்புன்னு சொல்லிட்டு யாரும் SMS பண்ணாதீங்க. ஏன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஓகேங்களா, எனக்கு கிளாஸஸ் கவனிச்சிக்கிறதும் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறதுக்கு டைம் சரியாக போயிடும். உட்காந்துட்டு வீணாக SMS பண்ணிவிட்டு டைமு செலவழிக்க வைக்காதீங்க. படிக்கணும்னு அக்கறைக்கிறவங்க கண்டிப்பாக புக்கு கேட்பீங்க, அவங்க மட்டும் SMS பண்ணுங்க போதும். ஒன்றும் பிஸ்னஸ்க்காக வணிக நோக்கமாக விற்கல. ஓகேங்களா, உங்களுக்கு பாருங்கள், எந்த சென்டர்லையுமே மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டு இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ஓப்பன் பண்ணிலாம் காட்ட மாட்டாங்க. நான் வெளிப்படையாக காட்டுறேன். ஏன்னா என்னுடைய புக்கு மேலே இருக்கிற உழைப்பினுடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது. புக்கு தரமாக இருக்கும், நீங்கள் வாங்கினாலும் பயனடைகின்ற நம்பிக்கையில் காட்டுறேன். இதனால் வந்து எதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால் புக்ஸை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் ரிவ்யூ வாங்கினவங்களுடைய ரிவ்யூவும் வாங்கி போடுறேன், கமெண்ட்ஸ்லேயே ரிவ்யூ போட சொல்கிறேன். ஓகேங்களா, பார்த்து பிடிச்ச பிறகே மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா, எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பிறகே புக்கை வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத்தில் பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இருக்குங்களா. இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மெட்டீரியல் சாம்பிள் காட்டுறேன். இப்போ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதுதான் தலைப்பு. ஓகேங்களா, நம்மளுக்கு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் 25 கேள்வி கேட்பாங்க. அதை பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எப்படி மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பற்றி தெரிஞ்சுக்கின்னா நம்மளுக்கு பிரித்து எழுதுக தெரியும்னா புணர்ச்சி இலக்கணம் தெரியணும். ஓகேங்களா, அப்போ புணர்ச்சியை பற்றி ஓல்டு புக்கில் இருக்கிற புணர்ச்சி வந்து ஓல்டு புக்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த புணர்ச்சியை பற்றி 6 to 12 வரையும் இருக்குது. நியூ புக்கில் இருக்கிற புணர்ச்சி. ஓகேங்களா, அடுத்துட்டு அப்போ நியூ புக்கில் இருக்கிற புணர்ச்சி நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா, 6 to 12 வரையிலுமே கொடுத்துருக்கோம். இப்போ புணர்ச்சி இலக்கணம் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு என்னதுன்னா பிரித்து எழுதுக படி ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்துட்டு இப்போ புணர்ச்சி தெரிஞ்சுக்கணுமா, அடிப்படை, அதாவது பிரித்து எழுதினுடைய அடிப்படையே புணர்ச்சி. அப்போ புணர்ச்சி நம்ம படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா 1வது 5ஆம் வகுப்பு வரையிலுங்கிற பிரித்து எழுதுக கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1வது 5ஆம் வகுப்பு வரைக்கும், அதுவே 1வது எடுத்திருக்கோம். 1வது 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிரித்து எழுதுக. அடுத்துட்டு 1வது 5ஆம் வகுப்பு வரைக்கும் சேர்த்து எழுதுக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா, 1வது 5ஆம் வகுப்பு வரைக்கும் சேர்த்து எழுதுக கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிரித்து எழுதுக நியூ புக்கு. ஓகேங்களா, அடுத்துட்டு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆவது நியூ புக்கு ஓல்டு புக்கு கொடுத்துட்டு இன்னொன்று பாருங்கள் சொன்னீங்களா, இதுதான் 2018
சாரி 2003 சொன்னேன் இல்லைங்களா, 2003ஆம் ஆண்டு எடிஷன் பிரித்தெழுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிரித்தெழுதுக்கு 6லேருந்து 12வது வரைக்கும் கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுக்கும் இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து 6ஆவதுலேருந்து 12வது வரையும் ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த பிரித்தெழுதுக. இது ரொம்ப முக்கியமான பாருங்கள், இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு சில இடத்துல 2003 பழைய 10ஆம் வகுப்பு புத்தகம் பிரித்தெழுதுக சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற பிரித்தெழுதுக. ஏன்னா எக்ஸ்ட்ரா பிரித்தெழுதுன்னு கேட்குறேன் இல்லையா, அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கிற பிரித்தெழுதுக ஃபுல்லாக எவ்வளோ பிரித்தெழுதுக இருக்குதோ பிரித்தெழுதுக இவ்வளோ தான், இதை தாண்டி இல்லைன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற பிரித்தெழுது இதை கிட்டத்தட்ட ஒரு 1000 பிரித்தெழுது பக்கம் இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே குரூப் 2 வரைக்கும் இதுவே போதுமான தகவல். இது மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் முடிஞ்சோடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு 50 வினாத்தாள்களில் இடம்பெற்ற வினாக்கள். ஒரு 50 கொஸ்டின் வந்து தகுதி தேர்வு நடக்குது. அந்த தகுதி தேர்வில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து பிரித்தெழுதுக்கு ஃபுல்லாக ஒரே இடத்துல அடுத்தடுத்து பிரித்தெழுதுக்கவே தான் இருக்கும். பிரித்தெழுதுக்கு ஃபுல்லாக கொஸ்டின்ஸாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபுல்லாக பிரித்தெழுதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பிரித்தெழுதுக்கு ஃபுல்லாக படித்து பார்த்து கொஷின்ஸை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் முடிச்சு. இப்படி தான் வந்து மெட்டீரியல் இருக்கும் சாம்பிள். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு டாபிக். எது பிரித்தெழுதுகின்ற டாப்பிக்கோடைய சாம்பிள். பிரித்தெழுதுக்கு அடுத்துட்டு நம்ம சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையும் பாருங்கள், சந்திப்பிழையும் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா, சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை எல்லாம் ஒன்று தான். அப்போ இது எப்படி மெட்டீரியல்னு காட்டுற பாருங்கள். இது ஒரு புக்கு. இப்போ நம்ம யூனிட் வந்து 1ல் சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா சந்திப்பிழைனா என்ன அறிமுகம். ஓகேங்களா, சந்திப்பிழையை பற்றி தகவல். எங்கெல்லாம் சந்திப்பிழை வல்லினம் மிகவும் எங்கெல்லாம் வந்து வல்லினம் மிகாது. இது நியூ புக்கு. ஓகேங்களா, நியூ புக்கில் உங்களுக்கு புரியுற மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு நியூ புக்கில் இருக்கிற எல்லா எடுத்துக்காட்டும் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கிற 6 to 12 நியூ புக்கு, ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த சந்திப்பிழை எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகவும் மிகாதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். மெயினாக புக்கில் இருக்கிற சோர்ஸ் தான் கேட்குறான். ஓகேங்களா, 6 to 12 நியூ புக்கு 2003லேருந்து இப்போ வரைக்குங்கிற எல்லா புக் பேக்கில் இருக்கிற சந்திப்பிலையும் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு ஆன்சரும் வச்சு டைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து ஒற்றுப்பிழையாக சொன்னப்போ சந்திப்பிழைனா ஒன்று தான், ஒற்றுப்பிழைனா ஒன்று தான் இல்லையா. அப்போ 6 to 10 புக்கு கண்ணில் பார்க்கணுமேன்ற ஃபீலிங்காக புக்கில் இருக்கிறது உங்களுக்கு அழகாக வந்து வச்சுருக்கோம். ஆன்சரோட இதெல்லாம் புக் பேக் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து அதையும் வச்சுருக்கோம். இது எல்லாமே 6 to 12. இப்போ பாருங்கள், இது 10 சமச்சீர் புக்கு. இது நம்ம 2003ஆம் ஆண்டு எடிஷன். ஓகேங்களா, வல்லினம் மிகிடம் மிக இடம், அதாவது ஏன்னா போதும் இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா சேர்த்துருக்கோம். ஓகேங்களா, அதில் ஒன்று என்னென்னா கூடுதலாக குறிப்பெடுக்கிறதுக்கு கேப்பும் கொடுத்துருக்கோம். மீண்டும் மெட்டீரியல் வந்து புதுசு அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். எதனா புதுசாக தகவல் நம்ம விடுபட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக புதுசாக என்ன சேர்த்துருந்தாலும் சரி, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புதுசாக ஆட் ஆனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணி அந்த கேப் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம்னா உங்கள் ஓன் ஸ்டைலில் குறிப்பிடலாம். சந்திப்பிழை தொடர்பாக வந்து இது வரையும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடுனா என்ன, ஒலி வேறுபாடு, லகர வேறுபாடுனா என்ன. ஃபஸ்ட்டு வந்து குறில் நெடில் வேறுபாடுனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியுற மாதிரி இது படித்தாவே கிளாஸ் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ இதை நீங்கள் படிச்சிங்கனாவே எல்லாமே இருக்குது. அப்போ நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற குறில் நெடில் வேறுபாடு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுருக்கேன். அதாவது புக் பேக் வந்து ஆன்சர் இல்லைன்ற குறைலாம் கிடையாது, எல்லாத்தையும் இங்கேயே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்சரும் இருக்குது, நீங்கள் ஆன்சரும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, புக்கை பார்த்த ஃபீலிங் இருக்கும். எக்ஸ்ட்ரா டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். குறில் நெடில் வேறுபாடு சொல்லும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்த்துறதுக்கும் வந்து கேப்பும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, புக்ஸு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்கோம், நிறைய கொடுத்துருக்கோம். அடுத்து ஒலி வேறுபாடு. ஒலி வேறுபாடு வந்து லகர வேறுபாடு இருக்குங்களா. ஒலி வேறுபாடு மயங்கொலிகள்லாம் என்ன, இதில் வந்து எவ்வளோ எடுத்துக்காட்டு கொடுக்க முடியுமோ ஃபஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்கோம். 6 to 12 நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒலி வேறுபாடு கொடுத்துருக்கோம். புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் அங்கேயே ஆன்சரோடு இருக்குது. இந்த தலைப்பில் உள்ள இதர தகவல்கள் எவ்வளோலாம் ஒலி வேறுபாடு வெளியிலேருந்து எடுத்து தர முடியுமோ எல்லாமே கேட்டிருக்கோம். ஏன்னா பணம் வெளியிலேருந்து கேட்டான் வந்து அதுவும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து லகர வேறுபாடுனா அது ஃபுல்லாக புக்கில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து புக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இடம்பெற்றுள்ள ஒலி வேறுபாடு. ஓகேங்களா, புக் பேக் இதர எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்துட்டு ரகர வேறுபாடு 6 to 12 புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலு
புக்கு பேக் எக்ஸசைஸு, இதெல்லாம் புக் பேக் எக்ஸசைஸு, இதர தலைப்பு. ஓகேங்களா, இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸு. ப்ளஸ் வந்து எழுத்துக்களுடைய பிறப்பு எப்படி இருக்குது, ஓகேங்களா, இதெல்லாம் பாருங்கள். எல்லாம் புக் பேக்கை பற்றி ஆன்சரும் பண்ணியிருக்கோம். எதுவும் வந்து உங்களுக்கு விடலை, நீங்கள் பார்த்தாவே ஈஸியாக ஆன்சர் பண்ண மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். 2003ஆம் ஆண்டு எடிஷன் புக்கில் இருக்கிறதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஆன்சர் புக் பேக் 2003ஆம் ஆண்டு ஆன்சர் புக் பேக். இதெல்லாம் அடுத்தது 2003 இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நானாக ஓனாக வந்து இலக்கிய வரலாறில் கேதர் பண்ணி உங்களுக்கு ஒளி வேறுபாடு வந்து நிறைய வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்குது. இது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து கூடுதல் தகவல் எடுக்க, ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் எழுதுறதுக்கு கேப் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்கேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஒளி வேறுபாடு மட்டுமே எவ்வளோ கொஸ்டின் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒவ்வொரு தலைப்புலையும் 10 கொஸ்டின் 5 கொஸ்டின்லாம் இருக்காது, 100 கொஸ்டின் 200 கொஸ்டின்லாம் இருக்கும். 94 கொஸ்டின் இது ஒளி வேறுபாடு, இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. இப்போ இலக்கணத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி வந்து இந்த 6 யூனிட் இதே இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா, இந்த 6 யூனிட்டும் இப்படி தான் இருக்கும். இந்த 6 யூனிட்டுமே இருக்கும். ஓகேங்களா, இது இலக்கணம், இது எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஃபுல் தகவல் இருக்கும். அடுத்தது இலக்கியத்தை பொறுத்தவரையிலையும் யூனிட் 7 இருக்கு இல்லைங்களா, திருக்குறளா. இந்த திருக்குறளை வந்து எப்படி மெட்டீரியல் கொடுத்தோம்னா 6 to 12 நியூ புக்கு, அதாவது 2003லேருந்து இப்போ அப் டு டேட் வரலைங்கிற புக்கில் இருக்கிற எல்லா குறளும் இந்த சிலபஸில் கவர் ஆகிறது கொடுத்துருக்கோம். கவர் ஆகலை, புக்கில் கவர் ஆனால் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து அது பெஸ்ட்டாக இல்லைன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் கேப்பு இடைவெளி கொடுத்து நம்ம நம்ம என்ன பண்ணோம்னா குறளை எழுதி நம்ம அந்த இடத்துல இன்ஸ் எடுத்து அழகாக குறிப்பெடுத்துக்கலாம். அந்த மாதிரி கேப்பும் கொடுத்துருக்கோம், காட்டுறேன். திருக்குறளை பொறுத்தவரையிலையும் வந்து இப்போ நியூ சிலபஸ் வந்து எவன்லாம் 20 அதிகாரம் மட்டும் தான் சொல்லியிருக்கான், அவனே சொல்லிட்டா 20 அதிகாரம் மட்டும் தான் சொல்லியிருக்கான். இந்த 20 அதிகாரம் மட்டும் தான். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் புக்கில் ஒரு சில இடத்துல கவர் ஆகாது. இது 6 to 12 2003லேருந்து இப்போ 2025 வரைக்கும் நான் இருக்கிறத எடுத்துட்டேன். ஓகேங்களா, எங்கே காட்டுற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளை பற்றி கவர்மெண்ட் மெட்டீரியல், ஏன்னா திருக்குறள் தொடர்பான செய்தியில் கேட்டிருக்கேன். அதனால் வந்து திருக்குறள் தொடர்பான கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நியூ கவர்மெண்ட் மெட்டீரியல், ஓல்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா திருக்குறள் தொடர்பான செய்தியில் 6 to 12ஆம் வகுப்பு புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறள் தொடர்பான செய்தியும் வந்து உங்களுக்கு 2003லேருந்து இப்போ வரைக்கும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரமாக அந்த கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு அதிகாரமும் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு இருக்கிறது. அப்படி கேப்பு உங்களுக்கு வந்து இன்சைட் இருக்கிறதுக்காக படிச்சுட்டு இன்சைட் இருக்கிறது கேப்பும் கொடுத்துருக்கேன். எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். அந்த சிலபஸில் கவர் ஆகிற குறள் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நிறைய கிடைக்கவே இல்லை பாருங்கள், டைப் பண்ணி இந்த அரண் வலியுறுத்தல்ன்ற டாபிக் வந்து புக்கில் இல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை. அதனால் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டோம் குறள். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அதை பற்றி தகவல் ஒன்றும் சேகரிக்கிறதுக்கோசரம் அரண் வலியுறுத்தல் பற்றி தகவல்கள் சேகரிக்க கொடுக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அது இந்த குறளை படித்து என்ன உங்கள் ஸ்டைலில் ஓனாக நீங்கள் என்ன பண்ணி இன்ஸ் எடுக்கிறதுக்கு கேப் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி திருக்குறளும் இருக்கும். அதே யூனிட் 7ல் பார்த்தோம்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. நாலடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி நாடு, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், மின்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏழாதி, இது எல்லாத்தையும் 2003லேருந்து இப்போ வரைக்கும் இங்கே புக்கை ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு காட்டுறேன். இது வந்து சிறப்பு தமிழ் இருக்கிற அறநூல் பற்றிய தகவல், நியூ சிறப்பு தமிழில். ஓகே, அழியா செல்வன்றது பாருங்கள் கொடுத்துருக்கேன், நியூ புக்கு. நாலடியார் பழைய சமச்சீர் புக்கு. நாலடியார் 2003ஆம் ஆண்டு வெளியிட்டு சமச்சீர் புக்கு. இது வந்து எங்கே இருக்குன்னா 2003 6th சமச்சீர் புக்கில் இருக்குது, 2003ஆம் ஆண்டு புக்கில். ஓகேங்களா, நாலடியார். அடுத்து 4 மணிக்கடிகை நியூ புக்கு. 4 மணிக்கடிகை 2003 வெளியிட்ட புக்கு. விருந்தோம்பல், பழமொழி 400 வந்து பழைய 2003 புக்கு. அடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கே சொல்லிடுறேன், புக்கில் பிரிண்டில் வந்து கொஞ்சம் அச்சு வந்து இது நல்லா டார்க்காக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து அச்சு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஏன்னா அப்போ வெளியிட்ட பிடிஎஃப்னுடைய ஃபாண்ட்டே அப்படி தான். ஓகேங்களா, இது நம்ம மேலே தப்பு இல்லை, பிரிண்டர் மேலே தப்பு கிடையாது. இப்போக்கிற புக்கு தான் ரொம்ப அட்வான்ஸாக ஃபாண்ட்டு டெக்ஸ்ட்லாம் பயங்கர போல்டாக அழகாக குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஆனால் பழைய காலத்து புக்கில் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளராக சரியாக இருக்காது, அந்த பிடிஎஃப்லாம் சரியாக இருக்காது. அதனால தான் இது இப்படி பார்க்குறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம பிரிண்டர் ஜெராக்ஸ் போட்டு சாம்பிள் பார்த்துட்டோம், நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. நீங்கள் மற்றது மாதிரி இதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அப்போ வெளியிட்ட புக்கோடைய பிடிஎஃப் வேறு, இப்போ இருக்கிறது ஃபாண்ட்டு வேறு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எப்படின்னா இதுக்கும் வேறுபடும். அதுக்கடுத்து இது பழைய இதுக்கும் நியூ புக் இருக்கு இல்லைங்களா, இப்போ வெளியிட்ட புக்கு எடுத்துக்காட்டு காட்டுறேங்க. பாருங்கள், இதுக்கும் இது ஒரு வேறுபாடு. இது நியூ புக்கு, இது ஒரு மாதிரி பிரிண்ட் இருக்கும், இது பிரிண்டரில் இது ஒரு மாதிரி இருக்கும். அது 2003ஆம் ஆண்டு வெளியிட்டு ஒரு மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேறுபடும். அதனால் போட்டு குழம்பிக்காதீங்க. ஆனால் பார்க்குறது குவாலிட்டியாக தான் இருக்கும், எதுவுமே நெல்லலாமல் இருக்காது. இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது இதில், எதுவுமே இல்லாமல் இல்லை. அடுத்தது அதே யூனிட் 7 வந்து தமிழினுடைய தொன்மை, தமிழினுடைய சிறப்பு, திராவிட மொழிகள், ஓவேசா, இந்த எல்லா இவங்களை பற்றியும் உங்களுக்கு ஆர்டராக அப்படியே மெட்டீரியல் வரும். ஓகேங்களா? பழைய மெட்டீரியல் வாங்கியிருந்தால் அதுலேயும் பாதி இருக்கும். இதுவே இதில் கோர்வையாக வந்து சேர்த்துருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே பழைய புக்கு. பழைய புக்கு எடுத்துகிட்டு பார்த்தோம்னா புது புக்கு இருக்கும். புது புக்கில் இருக்கிற திராவிட மொழி குடும்பம். அடுத்தது உயர்தனிச்ச மொழி பழைய புக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பழைய புக்கு, புது புக்கில் இருக்கிற எல்லா தகவலும் ஒரு ஆர்டராக வரும் உங்களுக்கு. எடுத்துக்காட்டு சொன்னால் ஊவேசாவை பற்றி பழைய 2003ஆம் ஆண்டு எடிஷன் புக்கில் தகவல் இருக்கும், அதுவும் சேர்த்துருக்கோம். அடுத்தது பழைய தமிழ் சமச்சீர் புக்லேயும் இருக்கும். இப்போ நியூ புக்கு 12th புக்லேயும் ஊவேசாவை பற்றி இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லா தகவலும் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ அதே மாதிரி யூனிட் 7லே தமிழ் அறிஞர்களுடைய தமிழ் சான்றோர் பற்றிய செய்தி வேந்தர் பாரதிதாசன்னா 6-12-2003 இப்போ ஒரு 2025 வரைக்குங்கிற எல்லா பாரதிதாசனும் இருக்கும். அடுத்து டி.கே. சிதம்பரனார், அடுத்து தவகர் குற்றக்குடியடிகளார். இந்த மாதிரி இவங்க எல்லாமே ஆர்டராக இருக்கும். அப்படியே புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டராக ஒவ்வொன்றா வருவாங்க. பாரதிதாசன் மட்டுமே பார்த்தா நிறைய தகவல் இருக்குது பாருங்கள். நியூ புக்கு பாரதிதாசன் நியூ புக்குங்களா, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஓல்டு புக்கு 11th 12th. இது சமச்சீர் புக்கு 6-10, யாரும் எதிர்பார்க்காது பாருங்கள். இது வந்து 2003ஆம் ஆண்டு எடிஷன், ரொம்ப பழைய புக்கு எல்லாம் பாரதிதாசனை பற்றி. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாரதிதாசனை பற்றி பழைய தகவல். அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் பாரதிதாசன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவர் டி.கே. சிதம்பரனார். இது மாதிரி தான் எல்லா ஆத்தரும் 6-12 வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 இப்போ வரைக்குங்கிற எல்லா புக்குமே இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும், சிறப்பு தமிழ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழை பொறுத்தவரையிலையும் 6-12 வரைக்கும் 2003 அப் டு டேட் இப்போ 2025 வரைக்குங்கிற எல்லா புக்குமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்டேட் பண்ணியிருக்கோம். 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கோம். சிறப்பு தமிழ் 11th 12th நியூ அண்ட் ஓல்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் படித்தா போதுன்ற அளவுக்கு உங்கள் கையில் மெட்டீரியல் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லைன்ற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். உங்களோட வேலை என்னென்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் மொத்தம் 17 புக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 17ஆக பின் பண்ணியிருக்கோம். 17 வேலையும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பாடமாக தனித்தனியாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா தலைப்பும் தனித்தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எடுத்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சார் இது இவ்வளோ புக்ஸ் வருதானா, எவ்வளோ புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோ தகவல் இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 6-12 வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு 2003 இப்போ வரைக்குங்கிற எல்லா புக்குமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோன்னா அவ்வளோ தகவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 17 புக்காக உங்களுக்கு பைண்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு புக்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். கால் முடிஞ்ச வரையும் பண்ணாதீங்க. கிளாஸ் டைமில் கால் எடுக்க முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பைசா எவ்வளோன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனாங்க, உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் வாங்கினவங்களுடைய ரிவ்யூவும் நான் கமெண்ட்ஸில் போட சொல்கிறேன். பொறுமையாக வாங்குறோம். கமெண்ட்ஸ் பார்த்துட்டு பிடிச்ச பிறகே வாங்கிக்கோங்க, ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. ஓகேங்களா? ஏற்கனவே வாங்கினவங்க நம்ம சென்டருடைய மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரியும், சொல்லவே தேவை கிடையாது. அவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 100 பேர் பக்கம் ஏற்கனவே புக்கிங் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நான் இன்னும் மெசேஜ் வேறு பண்ணல, டைம் இல்லாமல். இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முன்னாடியே அனுப்பிச்சி வச்சிடுறேன். யாரெல்லாம் புக்கிங் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக முன்னாடி வந்து புக்கு வந்துடும். ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு புக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி வச்சிருவோம். இப்போ யாரெல்லாம் புக்கு வேணுன்றவங்களோ நீங்கள் புக் பண்ணுங்கள். உடனே புக் எல்லாத்துக்குமே உடனே கிடைக்கும். ஓகேங்களா? புக்கை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் பிடிச்ச பிறகு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எதுவும் கட்டாயெல்லாம் கிடையாது. தெளிவாக புக்கு வந்து நீங்கள் படித்தா போதுன்ற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு சில கடை சாரியும் கேட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்ததுனால தான் இது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, தமிழ் டெய்லி கிளாஸ் இருக்கும். தமிழ் டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் கிளாஸும் இருக்கும், மேக்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும், ஜிஎஸும் கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் வந்து எல்லாமே இனிமேலுக்கு கோர்வையாக டெஸ்ட்டு போகும். ஏன்னா பாலிட்டி டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் இனிமேலுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் டெஸ்ட்லாம் ரெகுலராக போகும். படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் கால்பர் சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தவங்க தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது, தேடி தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒன்லி கையில் இருக்குது, நீங்கள் மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு கிளாஸ் வாட்ச் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியது மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. தமிழில் வந்து பெரிய லெவலில் ரிஸ்க்குனா மனப்பாடம் பண்ண வேண்டியதுனா எதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. தமிழில் வந்து கலைச்சொற்கள், ஆங்கில கலைச்சொற்கள் இல்லை, அந்த கலைச்சொல் தான் நீங்கள் மனப்பாடம் வேண்டியதாக இருக்கும். இதுவும் இந்த இதில் இருக்கிற கலைச்சொல் ப்ளஸ் சொற்பொருள் இதுதான் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்கும். தவிர மற்றபடி எதுவும் பெரிய லெவலில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நடத்துகிறேன், ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாம் படிங்க. இனிமேல் தமிழ் கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும், படிங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போது விருப்பமாக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் எப்படி தரமாக இருக்கோ கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே இனிமேலுக்கு அப்படி தான், எல்லாமே தரமாக தான் இருக்கும். கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே தரமாக தான் கண்டிப்பாக இருக்கும் இனிமேலுக்கு. இப்போ எப்படி குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டியாக எல்லாமே லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்து டெஸ்ட்டு முடிச்சுமோ அந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட்டு நடக்கும். நல்லா படிங்க. மெட்டீரியல் வேணுன்றவங்க SMS பண்ணுங்கள்.